கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வந்த லாரிகள் வேலைநிறுத்தம் தமிழகத்தில் திரும்ப பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடன் நடத்தப்பட்ட பேச்சில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை குறைப்பது, வட்டார போக்குவரத்து கட்டணங்களை குறைப்பது மற்றும் 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாடு கருவி பொருத்துவதிலிருந்து விலக்கு அளிப்பது ஆகிய கோரிக்கைகளை லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்தினர். இவற்றில் 2 கோரிக்கைகளை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது. இதையடுத்து பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது. தமிழக முதல்வரிடத்தில் அவருடைய கோரிக்கைகளெல்லாம் எடுத்துரைத்து இன்று சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு முடிவு கண்டிருக்கிறோம். அவருடைய கோரிக்கைகள் 3 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த 3 கோரிக்கைகளும் மிக விரைவில் நிறைவேற்றி கொடுப்பதற்கு உண்டான முயற்சிகள் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதற்கு அடுத்தபடியாக 80 கிலோமீட்டருக்கு கீழே வேகம் செல்லக்கூடிய வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தக்கூடாது என்பது சம்பந்தமான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அதை 3 மாதத்திற்குள் அதற்கு உரிய நிறுவனங்களிடம் அந்த வண்டியினுடைய வேக கட்டுப்பாட்டு வேகத்தினுடைய அளவை நிர்ணயித்து அதற்கு உண்டான வேக கட்டுப்பாட்டு கருவிகள் பொருத்துவது சம்பந்தமான முடிவு எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறோம். 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து நாளை முதல் லாரிகள் வழக்கம்போல் இயக்கப்படும் என்று லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டது. நாங்கள் வாகனங்களை இயக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் இன்சூரன்ஸ் காப்பீடு நிறுவனத்தில் தற்சமயம் ஹைதராபாத்தில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சுமூக முடிவு எட்டப்பட உள்ளது. அது முடிவு எட்டப்பட்டவுடன் எங்களுடைய வாகனங்களை இயக்குவதை பற்றிய அறிவிப்பை நாங்கள் வெளியிடுகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை நாங்கள் போராட்டம் இல்லை. லாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக காய்கறிகள், பழங்கள், ஜவுளிகள், உற்பத்தி பொருட்களின் சரக்கு போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் இனி இயல்பு நிலை திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.